பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செவிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறை பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணியில் செல்வோமாக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களிடம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இது, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடிப்பேன், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகி இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரிடம் அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாது அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடலும் 95. உங்கள் கல்லறையாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர்.
இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மேய்வானிலும் பாலைநிலத்தில் வாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலை உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய படி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் வசனங்கள் 14 தொடக்கம் 23 வரை. ஒரு நாள் இயேசு பேச்சிலிருந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் ஆளாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக் கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இது வாழ்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த மறுபட் பாடசாலை ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கெல்லாம்
கத்தோலிக்கர்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். ஆகவே இந்த நவகால தியானம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தியானம். நீங்கள் தகுதி உள்ளவர்களால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. எல்லோரையும் சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அல்லது பொது பிள்ளைகள் ஆகிய உங்களை நாம் தகுதி உள்ளவர்கள் என்பதால் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. There are very professional people outside. There are better people outside. ஆனால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்ததால் நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். You understand this statement? இது உங்களுக்கு புரியுதா? இது அவருடைய வார்த்தைகள். அவர் தெரிவு செய்ததால் நான் தகுதி உள்ளவன் ஆனேன். நான் தகுதி உள்ளவன் என்பதால் அவர் எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. எங்களுடைய தகுதி அவருடைய தெரிவிலிருந்து வருகிறது. நம்முடைய தொழிலிலிருந்தோ நம்முடைய திறமைகளிலிருந்தோ இல்லை. இதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். தவிர்க்கப்பட முடியாதவர்கள் அல்ல நாங்கள். Not indispensable. அது நிறைய பேருக்கு புரிகிறது. இயேசுவை யாரை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அவர் தான் நம்ம காப்பாற்ற. உலகத்தில் பிரச்சனை இதுதான். இயேசுவுக்காக ரத்தம், இயேசுவுக்காக போர், இயேசுவுக்காக பார்ப்பார். அவரது வேலையை அவர் பார்ப்பார். இந்த வேலை வேற. என்னோட வேலை எனக்கு கொடுக்கப்பட்டார். இயேசுவை மீட்கலாது. Do you think we can save Jesus? நீங்க நினைக்கிறீங்களா நம்மால இயேசுவை மீட்கலாம்? அவரை நான் பாபாவா? எல்லாத்துக்கும் குழந்தை இயேசுல இருக்கும். அனன்யாவான், சுரஸ்தியாவான், பிள்ளைகளுக்கு தோன்றதுக்கும் கொஞ்சத்துக்கும் இருக்கும். சின்ன இயேசுவே, குழந்தை இயேசுவே இருக்கும். எல்லாருக்கும் இன்ஃபன்ட் ஜீசஸ் என்ன இன்ஃபன்ட்? இன்ஃபன்ட் இயேசுல விருப்பம் இருக்கட்டும். இட்ஸ் ஒன்லி a devotion. எங்களுக்கு தெரியாது அவர் குழந்தையில எப்படி இருந்தார். எனக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் கூட அதிபரோட ரூம்ல ஒரு படம் இருக்குல்ல, குழந்தை இயேசு மாதாட படம். இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஆனா எங்களுக்கு தெரியாது. never seen. ஆனால் நாம் நம்முடைய சிந்தனைகளை ஆழப்படுத்த வேண்டியது கல்வாரி இயேசுவில். அவருடைய முகம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தெரிய வேண்டும். அடித்து நொறுக்கப்பட்டு ஆட்டி கொடுக்கப்பட்டு காரை உமிழப்பட்ட இயேசுவின் முகம் அதான் எங்களுக்கு தேவை. பவுல் மிக அழகாக சொல்வார், சிலுவையிலே அறையப்பட்ட மெசியாவை தவிர வேற எதையும் நான் பறைசாற்ற வரையில்லை. அவர் பெத்லகேமில் பிறந்தார், அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், அவர் தாய்ப்பால் இல்லாமல் இருந்தார். அது இல்லை எங்களுக்கு evangelization. That is not our gospel. நம்முடைய gospel, the passion and death of Jesus Christ, that summates itself in the resurrection. உயிர்ப்பிலே அது தன்னை மையப்படுத்துகிறது. சில நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நம்முடைய புலன்களை அதிகமாக செலுத்துகிறபடியால் உயிர்ப்பு அனுபவத்தை நாம் மறந்து விடுவோம். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் சரியான விருப்பம். ஆனால் கேக் வரும், கிஃப்ட் வரும், பொருட்கள் வரும், ஒரே கொண்டாட்டம், ஒரே கல்யாணம், மின்மினி விளக்குகள் வேணுமா, புது சட்டைகள் வேணுமா. ஆனால் தவச காலத்துல நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. தவச காலத்துல முழங்கால் இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், உணர்ச்சி இல்லாம இருக்கணும், ஆன்ம பானங்கள் இல்லாம இருக்கணும். ஆன்ம பானம் தெரியும்ல, ஆன்ம பானங்கள் இல்லாம இருக்கணும். People don't like that. ஆனா கல்வாரி அனுபவம் தான் தேவை. 4 நற்செய்தியிலே இயேசுவுடைய பாடுகான அனுபவம் இருக்கு. 4 நற்செய்தியிலே இயேசுவுடைய பாடுகள் மரணம் இருக்கு. 4 நற்செய்தியும் அவருடைய உயிர்ப்புல தான் முடிவாக இருக்கு. ஆனா 4 நற்செய்தியிலேயும் அவருடைய பிறப்பு இல்லை. தெரியுமா? மத்தேயு நற்செய்தியிலேயும் லூக்கா நற்செய்தியிலேயும் தான் அவருடைய பிறப்பு இருக்கு. மார்க்கும் யோவானும் அவருடைய பிறப்பை பற்றி எழுத இல்லை. ஏன் எழுத இல்லை? அது தேவை இல்லை. அது இல்லை focal point. Focal point, passion, death and resurrection. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அதை விட்டுட்டு இந்த நத்தால், பிறப்பு, கிறிஸ்துமஸ், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸ் கல்யாணத்திலே தன்னுடைய சிந்தனைகளை செலுத்துகிறதா? நீங்க பாருங்க, கிறிஸ்துமஸுக்கு லீவு கேட்பாங்க. இல்ல அரசாங்கம் கிறிஸ்துமஸுக்கு லீவு கொடுக்கும். ஆனா எத்தனை பேர் பூசிப்பாங்க? எல்லாம் ரோட்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடும். அவர் பிறந்துட்டாரு அந்த சோகத்துல எல்லாம் பதி ரோட்ல பிறந்தாரு சோகத்திலையா? ஓகே, இந்த ஒன்ஃபர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அதை பற்றி வரலாற்றை நீங்க வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பாடசாலையில இருந்தோம் வேலை செய்தோம் மட்டும் கூட வாக்கு போகக்கூடாது.
சில பேர் இந்த பாடசாலையில் தொடர்ந்து வேலை செய்ய மாட்டீங்க. சில பேருக்கு இந்த பாடசாலை அனுபவங்கள் ஒரு குறுகிய நாட்களுக்கு தான் இருக்கும். ஆனா இந்த பாடசாலையில இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கட்டுப்படுத்தீர்கள் என்பதை விட நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அது மிக முக்கியம். அதான் that's a missionary school. இந்த பாடசாலையிலே கதவை திறந்து விடுறவரும் ஒன்றுதான், வாகனத்தை இயக்குறவரும் ஒன்றுதான், இந்த அலுவலகத்தில் வேலை செய்யறவரும் ஒன்றுதான், நீங்க வைஸ் பிரின்சிபலா இருக்கிறவரும் ஒன்றுதான். இடங்கள் வித்தியாசம், வேலையின் அமைப்புகள் வித்தியாசம், ஆனா நச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றுதான். எனக்கு மற்றவருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு வழி பாடசாலையில படிக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை படிக்க மாட்டார், சிலபஸை கவர் பண்ண மாட்டார். அவர் என்ன செய்வார், தனியா டியூட்டரி வச்சிருப்பார். அந்த டியூட்டரிக்கு எல்லா பிள்ளைகளையும் வர வைப்பார். ஒரு பிள்ளைக்கு ஒரு மணித்தேலத்துக்கு 1000 ரூபாய். இன்றைக்கு படிக்கிறவர் டியூஷன் நடத்துறவர் தான் பெரிய பணக்காரர். ஆனா நாங்க தமிழ் பாரம்பரியத்துல என்ன சொல்றோம், கல்வியா செல்வமா வீரம். கல்வி காசால விற்கப்பட முடியாத கல்வி. இந்த காசு இல்லாட்டி படிக்கணுமா? அப்படிதான் இருக்கு நிலைமை. உங்களுக்கும் மற்றவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நீங்க காட்டணும். உங்களுடைய சாதாரண உலகத்தில் இருந்து வெளியாக போகணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் இறையரசுக்கும் சாத்தானுடைய அரசுக்கும் இடையிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. சாத்தானுடைய அரசு உலக படைப்பு காலத்திலே இருந்து இன்று வரை பெரும் செயல்பாட்டிலே இருக்கிறது. உலகத்தை கடவுள் படைத்த பொழுது தொடங்கிய சாத்தானின் அரசு இன்று வரைக்கும், இந்த தூய ஆவியாருடைய காலம் வரைக்கும் அது நல்ல செயல்பாட்டிலே தான் இருக்கு. சாத்தான் உறங்கவே இல்லை, அவன் உறங்காதவன். ஆண்டவருடைய நற்செய்தியில அழகாக சொல்லுகிறார், தனக்கு எதிராக கொலை வீடு வைக்கிற வீடு விளைக்குமா? சாத்தான வீடு ஒரு நாளும் கொலைப்படாது. காட்டில் கூட்டா எப்பயும் ஒருமிக்கு தான் இருக்கும். ஒருத்தனை காட்டி கொடுக்க மாட்டான். நீங்க கவனிக்கலையா? இந்த 4 வருஷமா கஷ்டப்படுறோம். கஞ்சா வைக்கிறவங்க கையும் கலவரமா அப்படி மட்டும் ஒருத்தனை கூட மாட்டானே, காட்டி கொடுக்க மாட்டான். Never do that. ஆனா இறையரசு இயேசுவுக்கு பிறகு 2000 வருஷம், இயேசுவுக்கு முன் 3000 வருஷம் சிக்கி சின்னாமின்னம் ஆகி கொண்டிருக்கேன். ஒற்றுமை காட்டி கொடுக்கும் உண்மையான ப்ரொஃபஷனலிசம் இல்லை. இப்ப நாங்க சாத்தான அரசை பாராட்ட இல்லை, அதன் வேலையை சொல்றோம். அது தன்னுடைய தீய வழியில நேர்த்தியா இருக்கு. நான் மக்களை அழிக்கணும், ஒருத்தரையும் மோட்சத்துக்கு போக விடக்கூடாது என்பதுல மிக தெளிவா இருக்கு. அது இன்னும் செயல்பாட்டிலே இருக்கு. ஆனா எங்களுடைய இலக்கு பிழையாக இருக்கிறது. எங்களுடைய இலக்கு பிழையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் தொடர்ந்து துன்பப்படுகிறோம். இந்த நாட்டிலே நடைபெறுகிற நிகழ்வுகளை எடுத்து பார்த்தால் இங்கே விண்ணரசா சாத்தானின் அரசு ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த நாட்டிலே இந்த ஆசியாவின் அவசியம், இந்து சமுத்திரத்தின் நித்திலம் எப்படி இருக்கிறது? ஸ்ரீலங்கா இந்து சமுத்திரத்தின் நித்திலம் இந்து சமுத்திரத்தின் துன்பமாக சாபமாக மாறிவிட்டதை காணலாம். எனக்கு கிடைக்கல போன திங்கட்கிழமை ஃபாதர் 34 வயதான ஃபாதர் டிலா அவர் எப்படி இறந்தார்? அவர் ஒரு குரு, அவர் ஒரு சலேசியன் சபை துறவி என்பதால் அந்த மரணம் இந்த நாட்டை ஒரு கொண்டு உழுப்பிட்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நீங்க சாப்பிடாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நீங்க உயிர் போகுது. யார் அதை பற்றி பேசுறாங்க? இந்த ஃபாதரை பற்றி இந்த கிழமை தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் நடந்து நினைக்கிறாங்க. அவர்கிட்ட கொடிய நீர்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப அங்க போறதுக்கு ஆட்கள் குறைவா தான் இருக்கும். இப்படிதான் நீங்க இந்த தண்ட காலத்துல ஃபாதர் எட்வின் ஒரு ஆள் இருந்தார். அவர் 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருந்தார். 52 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தார் ஃபாதர் எட்வின். அவர் ஜேஆர்எஸ் நிறுவனத்திற்கு அமலமரத்தி ஆய்வுடைய ஒரு இணைப்பாளராக இருந்தார். பப்ளிக் சோசியல் சர்வீஸ் OSS பொறுப்பாக இருந்து இந்த மக்கள் எல்லாரும் புலம்பெயர்ந்து வந்த பிறகு அவர்கள் இந்த தடுப்பு முகாம்களில் இருந்தார்கள். அப்பொழுது இந்த ஃபாதர் எட்வின் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கடுமையாக உழைத்தார். அதனாலே வருத்தப்பட்டு 42வது வயசுல இருந்தார். அதோடு ஜாழ்ப்பாணத்தை ஒரு உழைக்கிறது. ஆனா இன்னைக்கு ஃபாதர் எட்வின் யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. அவன் அம்மா பெற்றுட்டு அப்பாவுக்கு கண் தெரியாது. ஆனா அவன் அப்பா வருஷம் பிடிச்சி ஒரு மாதிரி ஒவ்வொரு மாசமும் அந்த பிள்ளையை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸ்ரீலங்கா அதுதான் இலங்கை. இந்த உலகம் சுயநலம் பிடித்த உலகமாகவும் ஆபத்தான உலகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ரெண்டு சுவாமிமாரை பற்றி சொன்னேன். இப்படி எத்தனையோ நல்ல பொதுநிலை மனிதர்களின் உலகிலே வாழ்ந்து அவர்கள் தெரியாமல் மறந்தே போகிறார்கள். இந்த அவசரமான உலகம் அவர்களுக்கு சார்பாக இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்
பிரதமர் நமக்கு சொல்ற செய்தி அதுதான். தனக்கு எதிராக குலவோடும் எந்த அரசு நிலைத்து நிற்காது. முன்பன் பாடசாலை சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது வரும், நிச்சயம் வரும். கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் பாடசாலை என்கிறது நம்முடைய தாய். அது நமக்கு தொழில் செய்கிற இடம் இல்லை, அது நம்முடைய வீடு. அதற்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது. கருத்து என்னோட கருத்து, உங்க கருத்து, உங்க கருத்தை நான் ஐ டோன்ட் லைக் ஒப்பீனியன், தட்ஸ் நாட் மை ஒப்பீனியன். ஆனா அது என்ன பிரச்சனை இல்லை, கருத்து தான். உங்க கருத்தோட தான் எனக்கு பிரச்சனை, உன்னோட பிரச்சனை இல்லை. ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் வித் யூ. உன்னோட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்க கருத்தோட பிரச்சனை. கடைசி இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்ட ஐ ஓகே. அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் துறவரம், அதுதான் துறவிகளோடு சேர்ந்து வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்ஃபட், இந்த மன்ஃபட் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அவர் தன்னுடைய 40களிலே இறந்து போனார். 40களிலே இறந்து போனார். ஒரு 6-7 வருஷம் தான் அவர் பணியாற்றி இருப்பார். அவருக்குள்ளே பற்றி எறிந்த தியாகத்தி ஏன் நமக்குள்ள இல்லை? அவர் வேற இயேசுவை போதிச்சார், நாங்கள் வேற இயேசுவை போதிக்கிறோம். அவர் வேற நற்கருணை எடுத்தார், நாங்கள் வேற நற்கருணை எடுக்கிறோம். அன்னை மைந்தன் ஒருபோதும் கைவிடப்படார். இந்த 7 வருஷத்துக்குள்ள இந்த மனுஷனால எப்படி இவ்வளவு செய்ய முடிஞ்சது? அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வாழ்கிறவர்கள், அவருடைய ஆன்மீகத்துக்குள்ளே வாழ்கிற நாங்கள் அந்த பாஞ்சியை எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடசாலை எனக்கு என்ன செய்தது? நான் இந்த பாடசாலைக்கு என்ன செய்தேன்? இந்த பாடசாலைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நான் வெறுமனே அறிவை விதைக்கிறேனா, ஞானத்தை விதைக்கிறேனா? பார்த்து பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை விட சரியான அறிவாளிகள், அதே நேரத்தில் மற்ற பிள்ளைகளை விட பயங்கரமான குழப்படிக்காரம். அதுவும் தெரியும். படம் இருக்கிறதுல இருந்து, கூப்பாடுறதுல இருந்து, விசில் அடிக்கிறதுல இருந்து, இந்த கூப்பிடுறதுல இருந்து, ஒருத்தன் முதல்ல ரூம்ல கத்துறான், வெளியாக போய் கண்ணை துடைச்சு கொண்டு சிரிச்சுட்டு போறான். இந்த குழந்தை செல்வங்களுக்கு ஞானம் கொடுக்க உங்களை கடவுள் அழைத்திருக்கிறார். நீங்கள் இந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், மாட்சியை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உழைக்கிற இடம் அல்ல. அதை முதலிலே மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் என் பாடசாலைக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் பாடசாலை என்னுடைய வாழ்க்கை துன்பங்களுக்கு என்னோட கூட இருக்கிறது, என்னுடைய துன்பங்களை பார்த்து கொள்ளுகிறது, என்னை பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோ சர்வன்ஸ் ஹியர். இங்கே ஒரு வேலைக்காரனும் கிடையாது. ஒரு பங்குல எப்படி முதலாளியும் தொழிலாளியும் இல்லையோ, அதே போலதான் கத்தோலிக்க பாடசாலைகளில் முதலாளி தொழிலாளியும் இல்லை. இங்கு ஒரு முதலாளி தான். யார் முதலாளி? நிறைய பிரயாசம் இல்லை. யார் முதலாளி? நசரேத்து இயேசுதான் உங்களுடைய முதலாளி. அது நம்முடைய மனதிலே இருக்கும். அம்மா செய்யறாங்க, இங்கே செய்யறாங்க, அதெல்லாம் இங்கே செய்யல. It's a missionary school. I am proud of it and it is proud of me. அழகான வசனங்கள் உங்களுடைய முகப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மெதுவாக இந்த மன்ஃபட் வணக்கத்தை பழகிக் கொள்ள வேண்டும். அருட்சகோதரிகளுக்கு தனியாக ஆன்மீகம் இருக்கிறது, அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த மன்ஃபட் பாடசாலையிலே பயிற்சி பெறுகிற, படிப்பிக்கிற, கற்பிக்கிற நீங்கள் மெதுவாக மன்ஃபட் ஆன்மீகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு அவர் எப்படி இந்த உலகத்தை பார்த்தார், ஏன் அவருக்கு இந்த உலகம் வித்தியாசமாக தெரிந்தது, அவருக்கு எப்படி இந்த ஆன்மீக வாஞ்சை இருந்தது, எப்படி இந்த துன்பங்களை அவர் கடந்து வந்தார், அவருக்குள்ள இருந்த வித்தியாசம் என்ன, ஏன் எனக்கு அது இல்லை என்பதை கிடைக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு அதே வாஞ்சை இருக்கும், அதை நீங்க அடையாளம் காணாதபடியாக அது வளராது. நான் பார்க்கிறேன், இந்த பாடசாலையிலே சரிக்கு 60 பேர் இந்த பங்கை சார்ந்தவர்கள் பணியாற்றார்கள். சரிக்கு 60 பேர் இந்த பங்கை சார்ந்தார்கள். 2 சிஸ்டமாக இந்த பங்குதான், பிரின்சிபலும் கப்பியலும் இந்த பங்குதான். அப்படி பார்த்தா மெஜாரிட்டி இந்த பங்கை சார்ந்தார்கள். And we are proud of you. நாம் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறோம். இந்த பாடசாலைக்கு உங்களுடைய தியாகங்கள் நினைவு, உங்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீங்க இந்த பாடசாலைக்கு வாரத்துக்கு முதல் உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பாடசாலைக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை இல்லாம போயிருக்கு. ஓமா இல்லையா? ஆமா இல்லையா? ஓம் ஸ்ரீலங்கா இந்தியன் தான். என்ன சிஸ்டர் நீங்களே எங்க வந்து அவ்வளவு நாங்க சேர்க்கிறோம் எக்ஸ்ட்ரா. ஆமா இல்லையா? ஆனா அது எங்க மனசுல தெரியாது.
எங்களோட வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு பெருசா தெரியும். இந்த பிரச்சனை என்னைக்கா இருக்கு, நாளைக்கும் வரும், நாளைக்கு வரும், தொடர்ந்து வரும். நீங்க 25 வருஷம் ஜூபிலி கொண்டாடினாலும் உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி படிக்கிற டீச்சர் மல்லிகா யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு முதல் 4 வருஷம் அக்சஸ் காலேஜில் கிறிஸ்டியானிட்டி படிப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு பாருங்க, ரெக்டர் போய் அவர் அப்படியே யூனிவர்சிட்டிலேருந்து கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வச்சார். அவர் அங்கே 30 வருஷம் படிப்பிச்சார். 34 வருஷம் படிப்பிச்சார். அவருக்கு பிள்ளைகளே இல்லை, அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. கொரோனா காலத்துல முதலாவது அதிலிருந்த சத்தீஸ் படிச்ச ஆசிரியர் வாழ்ந்த காலம் முழுவதும் அவருக்கு துன்பம். அவருடைய கணவர் சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிற அமலமரி தியாகியுடைய அண்ணன். எவ்வளவு துன்பம் அந்த குடும்பத்துக்கு, எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த போதையிலிருந்து அவரை மீட்க முடியும். பிரசித்தி பெற்ற டீச்சர், இலங்கையிலேயே மிக பிரசித்தி பெற்ற கிறிஸ்டியானிட்டி டீச்சர். நான் போய் சொல்ல இல்லை, உங்களுக்கு சொல்றேன். அவருக்கு புதிய ஏற்பாடு பாடம், நீங்க நம்புறீங்களா? புதிய ஏற்பாடு அவருக்கு பாடம். அது எப்படி பாடம் வந்தது? படிப்பிச்சு இந்த திருத்தூதர் பணியை அவர் அப்படியே சொல்லுவார். அதையா ஒரு எழுத்தும் பிழைக்கலாம், மற்றதெல்லாம் சாதாரண பாடம். மற்றது அப்படி ஒரு அறிவாளி. எந்த பேப்பர் செட் பண்ணாலும் அதுல அவர் இருப்பார், தலைமை ஆசிரியர். ஆனா வாழ்க்கையில துன்பம். இதுதான் ஒரு குழந்தை. நான் எத்தனை சுவாமிமார் அவருடைய பிள்ளைகள் கைவிட்ட எண்ணெய் இல்லாத கிடைக்கும். வெளியால கோயில்களை கொள்வதிலே அவர் படிக்க 2 கிளாஸ் இருக்கிறார். எத்தனை சிஸ்டமா அதுதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய வாழ்க்கையில வருகிற சிறு சிறு துன்பங்களை கடந்து அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வட்டம், இந்த உலகம் தான் என்னுடைய இலக்கு என்று இருக்காம, மொன்பட் பாடசாலையில படிக்கிற நான் குருக்கள் துறவிகளுக்கு சமனானவர், நான் பொதுநிலையினராக இருந்தாலும் குருக்கள் துறவிகளுக்கு சமனானவர் என்னுடைய பணியா என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலக ஆசைகள் இச்சைகளில் இருந்து விடுபட்டு உயர்ந்த மனிதராக மாற்றம் பெற வேண்டும், மேல் மக்களாக மாற்றம் பெற வேண்டும். அதற்கான வாய்ப்பு தான் இந்த மொன்பட் சர்வதேச பாடசாலை. ஒவ்வொரு தரமும் இந்த மொன்பட்டை பற்றி வாசிக்கிற நேரம் பிரான்ஸ் நாட்டிலே அந்த காலத்திலே இந்த 17ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கின புனிதர்கள் மிக ஆச்சரியமானவர்கள். டிலாசா, மொன்பட், டி மெசனர், பீட்டர் பியேவேனோ, இவர்களுடைய விஜயத்துக்குள்ளே இருந்த தீ. அந்த நேரம் அவருடைய நாடு சிக்கி சின்னமாக இருந்தது. நெப்போலியன் ஒரு பக்கம் எல்லாரையும் போட்டு வளர்ச்சி எல்லாரும் சிறையில் அடங்கி கொண்டிருந்தார். விசுவாசம் இல்லாமல் போய் கொண்டிருந்தது. ஆனால் இவர்கள் எங்கிருந்து விசுவாசத்தை பெற்றுக் கொண்டார்கள்? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுதான் விட. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே அன்பான ஆசிரியர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, குருக்களே, பணியாளர்களே, நீங்கள் இந்த பாடசாலையிலே இருப்பது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நல்ல விதத்திலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருக்கு 1 வருடம், 2 வருடம், 10 வருஷம், 20 வருஷம். ஆனால் வருடங்கள் முக்கியம் அல்ல. இருக்கிற பொழுது நான் என்ன கற்றுத்தேன் என்பதை விட நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பது மிக முக்கியம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரியும் இந்த பாடசாலையில் படிக்கிறது கஷ்டம். Deep spirituality, discipline, hours, working hours கூட நேரத்தில் உங்களோட சம்பளம் படி குறைவாக இருக்கும். தூர இடம், கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும். sacrifice, அதுதான் தியாகம். அது உங்களை தூர இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக கொண்டாடுவோம், படிவோம். வச்சிருக்கீங்களா? மன்றம் வச்சிருக்கீங்களா? முழந்தால் பிரிவோம், செல்வோம். கவனமாக நம்முடைய பாடசாலையை கொடுப்போம். கண்களை மூடி இந்த இடத்திலே மனதிலே எழுதுகிற எல்லா திறமைகளையும் ஆண்டவரிடம் கொடுப்போம். இன்றைய நாளுக்காக பல தியாகங்களை செய்கிறார்கள். அவர்களுக்காக கொண்டாடுவோம். உங்களுக்காக பணியாற்றுகிற இந்த ஜாதி திருத்தல மக்கள் உணவு சமைக்கிறார்கள். இன்றைய வழிபாடுகளை ஒழுங்கமைத்திருக்கிறார் தந்தை சுரேன். இந்த திருத்தல பங்கு திருத்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சொந்த பெற்றோர், குடும்பங்களில் இறந்து போனவர்கள், உங்கள் பாடசாலையை மேம்படுத்துகிற நலன் விரும்பிகளுக்காக, நன்கொடையாளர்களுக்காக கொண்டாடுவோம்.
உணவுக்கு உதவி செய்கிற நன்மைத்தனங்கள் செய்கிற நன்கொடையாளர்களுக்காக கொண்டாடுவோம். அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், துறவிகள், பாடசாலையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற குருக்கள் எல்லோருக்காக கொண்டாடுவோம். நிறைய ஆசீர்வாதங்கள் இந்த நபர்களை ஒவ்வொருவராக தொட்டு நிரப்புவதா. இதயத்திலே கையை வைத்து இப்பொழுது உங்களுடைய மனதிலே என்ன தேவை எழுகிறதோ அதை இந்த செபத்தின் உச்சமாகிய கல்வாரி பணியில் ஒப்புக்கொடுங்கள். விபத்தை சந்தித்து தெய்வாதீனமாக உயிர் தப்பி இருக்கிற இந்த 2 தந்தையர்கள் வெகு சீக்கிரமாக பூரணம் அடைந்து தங்களுடைய பணியை இந்த மண்ணிலே தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய குணப்படுத்துகிற கரங்கள் அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று கொண்டாடுவோம். வெகு சீக்கிரமாக குணமடைவார்கள். ஆண்டவரே, இந்த அருளின் காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளை இவர்கள் மவுண்ட்ஃபோர்ட் சமூகமாக இங்கே வந்து திருப்பலியை ஒப்புப்படுத்தும் இடம் கொண்டாடினார்கள். கர்த்தரே, இவருடைய பலவீனங்களை கருத்திலே எடுக்காமல் உண்மைத்தனங்களை கருத்திலே எடுத்து இவர்களுக்கு இந்த ஆசீரை பரலோக தந்தை உன் தந்தை எங்கள் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறாக. ஆமென். ஆமென். காணிக்கைப்பார். மக்களை காப்பாற்றி
உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளக படத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஆர்ப்பரிப்பதாவது: அவர் பாடுபட உலகடைந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று கூடாது. இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை மடைத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியருக்குரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை ஜஸ்டின் பர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயவரும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா எங்கள் சிந்தாத்திரை மாதா, அவருடைய பத்தாவான புனித வளனா, புனித திருத்தூதர்கள் ஜோசப் சிலங்கையின் திருத்தூதர், புனித ஜோஜி, புனித மன்பட்டங்கள் தந்தையர், இன்றைய நாள் புனிதர்களான கற்பத்துவா, பெலிசிட்டம்மா,
உலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. சொல்லி மன்றாடுகிற இந்த வேளையிலே விபத்தை சந்தித்திருக்கிற நம்முடைய இந்த மனையிலே நல்ல சந்தேகங்கள் சீக்கிரமாக பூரண குணமடைந்து தங்களுடைய பணிக்கு திரும்பவும் பாடசாலை சமூகம் 24வது செப ஆண்டிலே தன்னுடைய இலக்கை அடையவும் அவர்கள் வரம் தர வேண்டும் என்று முக்கியமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதேயும், தீமைகளை விலக்கிவிடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் கொண்டு வந்த சமாதானத்தை அருகில் இருக்கிறவருடைய முகங்களை பார்த்து மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவரை உற்று நோக்குவோம். இதோ இறைவனின் செம்மறியே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நமக்காக ஆண்டவர் சிலுவையிலே அறைந்து இறந்து உயிர்த்த ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். நான்
ஆண்டவரே, அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளால் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் எங்களிடம் உள்ளவை அனைத்தையும் நாங்கள் உம்மிடமிருந்தே பெற்றுக் கொண்டது போல உமது அருளால்
திருப்படியானவற்றை விரும்பவும் விரும்பிய நலன்களை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக சென்று வாழுவோம். Jesus, we